Hi guys, நான் ஆக்னேஷ் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிரைவர் பேக்கேஜ் தான். மோஸ்ட்லி இந்த டிரைவர் பேக்கேஜ் வந்து நமக்கு ரொம்ப தலைவலியா இருக்கும். ஜி ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு டிரைவரை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணுமா ஜி, ரொம்ப கடுப்பா இருக்குது ஜி அப்படின்னு இருக்கும். கரெக்டா நம்ம கிட்ட பெஸ்டான டூல் இருக்கும், அன்லாக் டூல் இருக்கும், யூஎம்டி டூல் இருக்கும், மிராக்கல் டூல் இருக்கும், எல்லா டூலுமே இருக்கும். ஆனா மொபைல் வந்து கனெக்ட் ஆகிறது ரொம்ப பிரச்சனையா இருக்கும். கம்ப்யூட்டர் கூட அந்த மொபைலை வந்து கனெக்ட் பண்ற அந்த டிரைவர் ரொம்ப நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கும். டவுன்லோட் பண்றதும் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு வெப்சைட்டா போய் நெக்ஸ்ட் அது ரீடைரக்ட் ஆகி இன்னொரு வெப்சைட்டுக்கு போய் ரொம்ப தலைவலியா இருக்கும். கரெக்டா சோ அந்த டிரைவர் எப்படி சிம்பிளா டவுன்லோட் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா, நான் மோஸ்ட்லி இது காமனா யூஸ் பண்ற டிரைவர் என்னோட டிரைவர். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் இன்ஸ்டாலர்லயே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பேக்கேஜும் இருக்கும். இந்த பேக்கேஜை கிளிக் பண்ணாலே இதுல இருக்க மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் வந்து இதுக்குள்ளே இருக்கும். அதாவது என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த லீ யூஎஸ்பின்னு இருக்கு பாத்தீங்களா, எங்க இருக்கு இது இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டிரைவரும் இந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டிரைவரும் இந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கும், இந்த டிரைவரும் இந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கும். சோ இந்த மூணும் சேர்ந்தது தான் இந்த பேக்கேஜ். ஓகேங்களா, இதுக்குள்ள இருக்கும். நீங்க டபுள் டாப் பண்ணி இன்ஸ்டால்னு கொடுத்தா அதுவே இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி விட்டுரும். கரெக்டா, அடுத்தது இது வந்து ஹுவாய் டிரைவர். இது வந்து பாத்தீங்கன்னா ஹுவாய் ஃபாஸ்ட் மோட்ல கனெக்ட் பண்ணும்போது தேவைப்படுற டிரைவர். இது வந்து பாத்தீங்கன்னா லீ யூஎஸ்பி டிரைவர் என்ன லோயர் வெர்ஷன்ல இருந்து அப்டேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் மீடியாடெக் டிரைவர். இது வந்து குவால்காம் பிளஸ் மீடியாடெக் டிரைவர். இது வந்து பாத்தீங்கன்னா குவால்காம் டிரைவர், அதாவது நம்ம ஈடியில கனெக்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த டைம்ஸ்ல தேவைப்படுற டிரைவர். தென் வந்து பாத்தீங்கன்னா இது மேனுவலா இன்ஸ்டாலேஷன் பண்றது அது தேவைப்படும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் வந்து நம்ம செட்டப் ஃபைலா வந்து உள்ள லோட் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா உள்ள லோட் பண்ணுவோம், ஆனா லோட் ஆகாது. சம்டைம்ஸ் வந்து மேனுவலா நம்ம வந்து உள்ள லோட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா, சோ அதுக்கு இது வந்து சாம்சங் டிரைவர். இது வந்து பாத்தீங்கன்னா பென்ட்ரைவ் எல்லாம் ஃபார்மேட் அடிக்க யூஸ் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ஏடிபி டிரைவர், அதாவது மொபைல வந்து ஏடிபில கனெக்ட் பண்ணும்போது தேவைப்படும் பாத்தீங்களா அந்த டிரைவர். ஓகேங்களா, இது வந்து SPD டிரைவர், அதாவது ஸ்பெக்ட்ரம் டிரைவர், அதுக்கு தேவைப்படுற டிரைவர். இதெல்லாம் என்னோட டிரைவர் பேக்கேஜ். ஓகே ஜி, உங்ககிட்ட டிரைவர் பேக்கேஜ் இருக்கானா, எங்களுக்கு டிரைவர் பேக்கேஜ் வேணா நாங்க எதுல இருந்து டவுன்லோட் பண்றது, எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு உங்களுக்கு தேவைப்படும். கரெக்டா, சோ ரொம்ப ஈஸியா என்ன பண்றேன்னா இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு தரேன். ஓகேங்களா, அது இருக்கு பாத்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசர் எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதுல போய் என்ன பண்ணீங்கன்னா Ctrl+V கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான எல்லா டிரைவருமே பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இருங்க லோட் ஆகட்டும். லோட் ஆயிடுச்சா? சோ பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் இன்ஸ்டாலர் பேக்கேஜ், இந்த 3 டிரைவரும் இதுக்குள்ளே இருக்கும்னு சொன்னால அந்த டிரைவர் இது வந்து பாத்தீங்கன்னா நோக்கியா டிரைவர், அத்த லீ யூஎஸ்பி டிரைவர், ஹுவாய் டிரைவர், மோட்டோரோலா டிரைவர், மீடியாடெக் டிரைவர், குவால்காமும் சேர்ந்து அதுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த VCR, இது மோஸ்ட்லி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இதுலாம் எரர் அடிக்காம இருக்கும். இந்த DDL எரர்லாம் வருது பாத்தீங்களா, இதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி இந்த DDL எரர்லாம் உங்களுக்கு வராது. அடுத்த ஸ்பெக்ட்ரம் டிரைவர். சோ உங்களுக்கு தேவைப்படுற மோஸ்ட்லி டிரைவர் இதுக்குள்ள இருக்கு. இதை டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல நம்ம அன்லாக் பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன ஒரு மாடல் அன்லாக் பண்ண முடியல அப்படின்னா ஆன்லைன்ல லோயஸ்ட் பிரைஸ்லயே பண்ணி தருவோம். சோ எப்படி எங்களை காண்டாக்ட் பண்றது அப்படின்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கோ இல்ல வாட்ஸ்அப்போ நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். எனக்கு UMT டூல் வேணும், அன்லாக் டூல் வேணும், ஆக்டிவேஷன் பண்ணணும், ரீஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ், மொபைல் ஹார்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரிகவரி, இப்போ பாத்தீங்கன்னா ஆன்லைன் அன்லாக்கிங்ல ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அந்த கோர்ஸ் வேணாலும் அவைலபிள் இருக்கு. எல்லாமே லோயஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு கம்மி ரேட்ல சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம நீங்க டேரக்டாலாம் வரணும்னு அவசியமே இல்லை. ஃபுல்லி ஆன்லைன், அதாவது கோர்ஸோட ஃபுல் லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவோம். நீங்க 1 by 1 கிளிக் பண்ணி பாத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். ஓகேங்களா, சோ சேஃப். இதுல இருந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இங்க வாங்க, ஏரோ மார்க் ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா தேர்ட் ஒன் டவுன்லோட்னு கேக்குதா, டவுன்லோட கொடுங்க. டவுன்லோட் பேஜுக்கு வந்து போகும். அதுக்கப்புறம் இதுல டவுன்லோட்னு கேக்குதா, ஒரு டவுன்லோட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். அதுதான். சோ ரொம்ப சிம்பிள் தான். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். லைஃப் டைம் ஆக்சஸ். டவுட்னா நீங்க எங்ககிட்ட தாராளமா கேட்டுக்கலாம். புரிஞ்சிருக்கும், கிளியரா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்றேன். அது இருக்கு. டாடா, பை பை.